Hi friends, welcome to New Mechanical Mind. First நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எஃபெக்டிவ் கவுண்டர் மெஷர். எஃபெக்டிவ் கவுண்டர் மெஷரை பத்தி வீடியோ போட சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லயும் சில பேர் கேட்டிருந்தாங்க. நாம கம்பெனில வர ப்ராப்ளத்துக்கு ரூட் காஸை கண்டுபிடிச்சு ஆக்ஷன் எடுப்போம். இருந்தாலும் அதே ரூட் காஸ் ரிப்பீட் ஆகி மறுபடியும் அதே ப்ராப்ளத்தை நாம ஃபேஸ் பண்ணுவோம். எதனால இது வருதுன்னா நாம எடுத்த கரெக்டிவ் ஆக்ஷன் அதாவது அந்த கவுண்டர் மெஷர் எஃபெக்டிவா இருக்காது. அதனால தான் அந்த ரூட் காஸ் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது, அந்த ப்ராப்ளமும் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. ஸோ கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கும் போதே அதை எஃபெக்டிவா நாம எடுத்துட்டோம்னா மறுபடியும் அந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகாம நம்ம தடுக்க முடியும். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நீங்க கண்டிப்பா பல புது இன்ஃபர்மேஷன்ஸை பத்தி தெரிஞ்சுப்பீங்க. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ட்ரைனிங் உள்ள போலாம். எஃபெக்டிவ் கவுண்டர் மெஷர், இதில் நாம பார்க்க போற கண்டென்ட்: வாட் இஸ் டிஃபெக்ட் அண்ட் ப்ராப்ளம், what is problem solving method, what is root cause, what is counter measure, what is effective counter measure, difference between correction counter measure and preventive action. இந்த எல்லா கண்டென்ட்டை பத்தியும் நாம டீடைல்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் டிஃபெக்ட் அண்ட் ப்ராப்ளம். கவுண்டர் மெஷர் இல்ல கரெக்டிவ் ஆக்ஷனை பத்தி நமக்கு தெரியணும்னா முதல்ல டிஃபெக்ட்னா என்னன்னு தெரியணும், இல்ல ப்ராப்ளம்னா என்னன்னு தெரியணும். முதல்ல டிஃபெக்ட்டை பத்தி பார்க்கலாம். A defect is a physical, functional or aesthetic attribute of a product or service that exhibits that the product or service failed to meet one of the desired specification. நாம ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்லயோ இல்ல ப்ரொவைட் பண்ற சர்வீஸ்லயோ பிசிக்கலாவோ ஃபங்க்ஷனலாவோ இல்ல ஏஸ்தட்டிக்னா விசுவல்னு அர்த்தம், விசுவலாவோ ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை மீட் பண்ணல அப்படின்னா அதுதான் டிஃபெக்ட். இட் இஸ் மெயின்லி ரிலேட்டட் டு குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். லைக் டிஃபெக்ட் மெயினாக ப்ராடக்ட் இல்லை சர்வீஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மிஸ்ஸிங் ஆஃப் சைல்டு பார்ட் டேமேஜ், மிஸ்ஸிங் ஆஃப் ப்ராசஸ், ராங் பார்ட், அவுட் ஆஃப் டைமென்ஷனல் ஸ்பெசிஃபிகேஷன் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிலேட்டடாவோ இல்லை சர்வீஸ் ரிலேட்டடாவோ ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை மீட் பண்ணலைன்னா அதுதான் டிஃபெக்ட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ராப்ளம். The definition of a problem is something that has to be solved or an unpleasant or undesirable condition that needs to be corrected. நிறைய கம்பெனியில் குவாலிட்டி டிஃபெக்ட் கூட ப்ராப்ளம் தான் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. பட் ப்ராப்ளம்க்கு ஸ்பெசிஃபிக்காக டெஃபினிஷன் இருக்கு. அதாவது நமக்கு அசௌகரியமான இல்லை நம்ம விரும்பாத சில கண்டிஷன்ஸ் ப்ராசஸ்லேயோ நம்ம வேலையிலேயோ இருந்ததுன்னா அந்த மாதிரி நமக்கு அசௌகரியமான இல்லை நமக்கு விரும்பத்தகாத அந்த நிலைமையை நாம இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்போம். அந்த கண்டிஷனை தான் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு எனி ஃபேக்டர்ஸ். லைக் ப்ராப்ளம்ங்கிறது எதை பேஸ் பண்ணியும் இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக இருக்கலாம், சேஃப்டி ரிலேட்டடாக இருக்கலாம், பேக்கிங் ரிலேட்டடாக இருக்கலாம், ஸ்டோரேஜ் ரிலேட்டடாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் இஷ்யூவாக இருக்கலாம். இது மாதிரி எந்த ஒரு ஃபேக்டராக கூட இருக்கலாம். ஸோ ப்ராப்ளம்னா நமக்கு அன்டிசைரபிள் இல்லை அன்கன்வீனியண்ட்டாக இருக்கிற கண்டிஷன்ஸ் தான் ப்ராப்ளம். இப்போ உங்களுக்கு டிஃபெக்ட்டுக்கும் ப்ராப்ளத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் ப்ராப்ளம் சால்விங் மெத்தட். டிஃபெக்ட்னா என்ன, ப்ராப்ளம்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அதை சால்வ் பண்ணுற மெத்தட் என்னங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். எ ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் இஸ் எ ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச். ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நாம் ஏதாவது ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணோம்னா அது எல்லாமே ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் தான். எக்ஸாம்பிளுக்கு நாம் ஏடி ரிப்போர்ட்டை சொல்லலாம். அந்த ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் எதையெல்லாம் சொல்லணும்னா, டு டிஃபைன் த ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். டு ஃபைண்ட் த காஸ் அண்ட் ரூட் காஸ், ப்ராப்ளத்தோட காசையும் ரூட் காசையும் கண்டுபிடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணணும். டு டேக் ஆக்ஷன் டு ப்ரிவெண்ட் அண்ட் டிடெக்ட் த ரூட் காஸ், ஒரு ப்ராப்ளத்தோட ரூட் காசை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் டிடெக்ட் பண்ணுறதுக்கும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணணும். இந்த எல்லா ஃபீச்சரும் அந்த ப்ராப்ளம் சால்விங் மெத்தடில் இருக்கும். இதுதான் ப்ராப்ளம் சால்விங் மெத்தடோட டெஃபினிஷன். அடுத்து வாட் இஸ் ரூட் காஸ். சில பேருக்கு ரூட் காஸ்னா என்னன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ ரூட் காஸ்னா என்னங்கிறத நாம இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். எ ரூட் காஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் எ ஃபேக்டர் டு கிரியேட் எ நான் கன்ஃபார்மன்ஸ் ஆர் ப்ராப்ளம். ரூட் காஸ்ங்கிறது ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். அந்த ப்ராப்ளம் நமக்கு சில சிம்டம்ஸை சொல்லும். எக்ஸாம்பிளுக்கு 2 வீலர்லையோ இல்லை 4 வீலர்லையோ ஏதாவது ஒரு பார்ட் லூஸ் ஆயிடுச்சுன்னா நாம் டிரைவிங் பண்ணும்போது அந்த பார்ட்லேருந்து சத்தம் வரும். அந்த சத்தம் தான் சிம்டம். அந்த பார்ட் லூஸ் ஆகுறது காஸ். அந்த லூஸ் ஆனதுக்கு காரணம் த்ரெட் வான் அவுட்டாக இருக்கலாம், அதுதான் ரூட் காஸ். அந்த ரூட் காஸை நாம்
ப்ரிவென்ட் பண்ணும்போது இல்லை எலிமினேட் பண்ணும்போது தான் நமக்கு மறுபடியும் அந்த ப்ராப்ளம் வராது. என்னதான் நாம வார்ன் அவுட் ஆன இல்லை டேமேஜ் ஆன த்ரெட்டை டைட் பண்ணாலும் மறுபடியும் அதே ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகும். ஸோ ரூட் காஸை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணாதான் நமக்கு ப்ராப்ளம் ரிப்பீட் ஆகாது. இதுதான் ரூட் காஸ். இஃப் திஸ் இஸ் நாட் எலிமினேட்டட் ஆர் ஃபிக்ஸ்டு, த ப்ராப்ளம் வில் கண்டினியூஸ்லி ரிப்பீட் இன் ஃபியூச்சர். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரூட் காஸை ப்ரிவென்ட் பண்ணணும் இல்லை எலிமினேட் பண்ணணும், இல்லைன்னா ப்ராப்ளம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு ரூட் காஸ்னா என்னென்னு கிளியராக புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் கவுண்டர் மெஷர். கவுண்டர் மெஷர்னா என்ன? The term countermeasure is an aspect of quality management that aims to rectify a countermeasureங்கிறது குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட். இந்த கவுண்டர் மெஷரை யூஸ் பண்ணி சில செயல்களை இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்லை சரி பண்ணலாம். எதெல்லாம் சரி பண்ணலாம்னா டாஸ்க், ப்ராசஸ், ப்ராடக்ட், பர்சன்ஸ் பிஹேவியர். When any of these factors produce errors or have deviated from an intended plan. நம்மளோட வேலைக்கு சில டார்கெட் இல்லை பிளான் வச்சுருப்போம். சம்டைம்ஸ் நம்மளோட டாஸ்க் இல்லை ப்ராசஸ் இல்லை ப்ராடக்ட் இல்லை சில பெர்சன்ஸோட பிஹேவியர் வந்து அந்த டார்கெட்லேருந்து டிவியேட் ஆகும்போது கவுண்டர் மெஷர் எடுத்து அதை மறுபடியும் டார்கெட்குள்ளே இல்லை பிளானுக்குள்ளே கொண்டு வருவோம். அந்த மாதிரி டார்கெட்குள்ளேயோ இல்லை பிளானுக்குள்ளேயோ கொண்டு வரதுக்காக எடுக்கப்படுற ஆக்ஷன்ஸை தான் கவுண்டர் மெஷர்னு சொல்லுவாங்க. Countermeasures or actions can be thought of as improvements to an organization to eliminate undesirable effects. நாம எடுக்கிற கரெக்டிவ் ஆக்ஷன் இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்ஷனை தான் கவுண்டர் மெஷர்னு சொல்லுவாங்க. இது மூலமாக ஃபியூச்சரில் நாம் அன்வான்ட் இல்லை அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டையோ இல்லை எஃபெக்டையோ ப்ரிவென்ட் பண்ணலாம். இதுதான் கவுண்டர் மெஷர். இப்போ உங்களுக்கு கவுண்டர் மெஷர்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்து நாம பார்க்க போகிறது வாட் இஸ் எஃபெக்டிவ் கவுண்டர் மெஷர். கவுண்டர் மெஷர்னா என்னன்னு பார்த்துட்டோம். எஃபெக்டிவ் கவுண்டர் மெஷர்னா என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். We can take any type of counter measure to rectify a problem. நாம ஒரு ப்ராப்ளத்தை இல்லை ஒரு டிஃபெக்டை சால்வ் பண்ணுறதுக்காக என்ன மாதிரியான கவுண்டர் மெஷர் வேணால் எடுக்கலாம். இஃப் எ கவுண்டர் மெஷர் ஹேஸ் எனி ஆஃப் த பிலோ கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒரு எஃபெக்டிவ் கவுண்டர் மெஷருக்கு இப்போ சொல்ல போகிற ஏதாவது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு இட் வில் ப்ரிவென்ட் த ரூட் காஸ். ரூட் காஸை ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆர் இட் வில் நாட் அலோ டு கிரியேட் த ரூட் காஸ். ரூட் காஸை ப்ரிவென்ட் பண்ணலைனாலும் ரூட் காஸ் கிரியேட் ஆகிறதையாவது தடுக்கணும். ஆர் இட் வில் ஆக்ட் அஸ் மிஸ்டேக் ப்ரூஃபிங் ஆர் ஓகே. இல்லை நாம் எடுக்கிற கவுண்டர் மெஷர் ரூட் காஸை அக்செப்ட் பண்ணக்கூடாது, அதாவது மிஸ்டேக் ப்ரூஃபாக இருக்கணும். ஆர் இட் வில் நாட் அலோ ப்ராசஸ் டு ரன் வென் ரூட் காஸ் எக்ஸிஸ்ட். சப்போஸ் ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு ரூட் காஸ் இருந்ததுன்னா நம்ம கவுண்டர் மெஷர் அந்த ப்ராசஸை அலோ பண்ணக்கூடாது, அதாவது அந்த ப்ராசஸை இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணிடணும். ஆர் இட் சுட் கிவ் அலாம் ஆர் வார்னிங் வென் ரூட் காஸ் எக்ஸிஸ்ட். ப்ராசஸை ஸ்டாப் பண்ண முடியாத இடத்துல ஒரு ரூட் காஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா நாம் எடுக்கிற கவுண்டர் மெஷர் அட்லீஸ்ட் ஒரு அலாம் இல்லை வார்னிங்காவது கொடுக்கணும். தென் தட் கவுண்டர் மெஷர் வில் கால்ட் அஸ் எஃபெக்டிவ் கவுண்டர் மெஷர். ஒரு டிஃபெக்ட்டுக்காகவோ இல்லை ப்ராப்ளத்துக்காகவோ நாம் எடுக்கிற கவுண்டர் மெஷர் நாம் பார்த்த இந்த 5 கேரக்டரிஸ்டிக்ஸில் ஏதாவது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு சூட் ஆகணும். அப்போ தான் அது வந்து எஃபெக்டிவ் கவுண்டர் மெஷர். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லாமல் நாம் எடுக்கிற மற்ற கவுண்டர் மெஷர் எல்லாமே எஃபெக்டிவ் கவுண்டர் மெஷரில் வராது. அது ப்ராப்ளத்தை ப்ரிவென்ட் பண்ணலாம், பட் ஃப்யூச்சரில் ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வி ஹேவ் டு திங்க் அண்ட் இம்ப்ளிமெண்ட் எஃபெக்டிவ் கவுண்டர் மெஷர் ஒன்லி டு ரிசால்வ் த இஷ்யூ ஆர் ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காகவோ இல்லை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவோ நாம் எடுக்கிற கவுண்டர் மெஷர் எஃபெக்டிவாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ரூட் காஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும், இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எஃபெக்டிவ் கவுண்டர் மெஷர்னா என்னங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது டிஃபரன்ஸ் பிட்வீன் கரெக்ஷன், கவுண்டர் மெஷர் அண்டு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன். நம்மள நிறைய பேருக்கு அடிக்கடி இந்த கன்ஃபியூஷன் வரும். என்ன கன்ஃபியூஷன்னா கரெக்ஷன், கவுண்டர் மெஷர், ப்ரிவென்டிவ் ஆக்ஷன், இது மூணுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸுங்கிற கன்ஃபியூஷன் தான் அடிக்கடி வரும். இப்போ இது மூணுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை நம்ம பார்த்துடலாம். கரெக்ஷன், கவுண்டர் மெஷர், ப்ரிவென்டிவ் ஆக்ஷன். கரெக்ஷன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும்போது அந்த ப்ராப்ளத்தோட காசை நாம் கரெக்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபிக்ஸரோ இல்லை ஜிக்கோ டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு சில ப்ராப்ளம் வரலாம். அதை மறுபடியும் நாம் வெல்டு பண்ணி ரீஒர்க் பண்ணி யூஸ் பண்ணும்போது அது வந்து கரெக்ஷன். கவுண்டர் மெஷர்னா அந்த ஃபிக்ஸர் உடையாமல் இருக்கிறதுக்கு அதோட டிசைனை இம்ப்ரூவ் பண்ணி
புது ஃபிக்ஸரை மேக் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் கவுண்டர் மெஷர். ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்னா அந்த ஃபிக்ஸரை டெய்லியோ இல்லை ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்லேயோ அதோட கண்டிஷனை செக் பண்ணி ஏதாவது சின்ன கிராக் ஃபார்ம் ஆகும் போதே அதை ரீப்ளேஸ் பண்ணுறது இல்லை கரெக்ட் பண்ணுறது தான் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன். இப்போ உங்களுக்கு கரெக்ஷன், கவுண்டர் மெஷர், ப்ரிவென்டிவ் ஆக்ஷனுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அடுத்து கரெக்ஷனுங்கிறது டெம்பரவரி ஆக்ஷன், கவுண்டர் மெஷர் பெர்மனன்ட் ஆக்ஷன், ப்ரிவென்டிவ் ஆக்ஷனும் பெர்மனன்ட் ஆக்ஷன் தான். கரெக்ஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம் சிம்பிளாக தான் இருக்கும். அதே மாதிரி அதை பண்ணுறதுக்கு நமக்கு டைமும் கம்மியாக தான் தேவைப்படும். கவுண்டர் மெஷர் வந்து டெக்னிக்கலாகவும் அதே சமயம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய டைமும் தேவைப்படும். ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் மேக்ஸிமம் சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் டெக்னிக்கலாக கூட இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு புதுசாக ஒரு ஃபார்மேட் கிரியேட் பண்ணோம்னா அது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். இந்த ப்ரிவென்டிவ் ஆக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சில சமயம் நமக்கு கொஞ்சம் டைம் கூட தேவைப்படலாம். கரெக்ஷனுக்கு மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த கேஸில் காஸ்ட் இம்பேக்ட் அவ்வளோவா இருக்காது. பட் கவுண்டர் மெஷரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சில சமயம் ரீசனபிளாவோ இல்லை நிறைய காஸ்ட்டோ தேவைப்படலாம். ப்ரிவென்டிவ் ஆக்ஷனில் காஸ்ட் இம்பேக்ட் அந்தளவுக்கு இருக்காது. கரெக்ஷன் மேக்ஸிமம் ப்ராசஸ் இல்லை மெஷின் ஓரியன்டாக தான் இருக்கும். பட் கவுண்டர் மெஷர் வந்து ப்ராசஸ், மெஷின், ப்ராடக்ட், மெட்டீரியல் ஆர் மேன் பவர் ரிலேட்டடாக இருக்கும். அதே சமயம் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் வந்து டாக்குமெண்ட், ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை ப்ரொசீஜர் ரிலேட்டடாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு கரெக்ஷன், கவுண்டர் மெஷர், ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் இது மூணுக்கு இருக்கிற டிஃபரன்ஸை பற்றி கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட எஃபெக்டிவ் கவுண்டர் மெஷர் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இமீடியட்டாக போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதான் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.